நானும் ஒரு சாட்சியை உங்கள் முன்பு சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒரு மாதத்திற்கு மேலே என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது. அது இடைவிடாமல் என்னை சங்கடப்படுத்திக் கொண்டே இருந்தது. நைட்டு வேலைகளிலேயும் சரியாக தூங்க முடியாது. 1 மணி நேரத்திற்கு ஒரு நேரம், 2 மணி நேரத்திற்கு ஒரு நேரம் வெளிக்கு வந்துவிடும். அது எனக்கு விதமாக நினைக்க தோன்றினது. பவுல் சொல்கிறார் அல்லவா, சாத்தான் மட்டும் தூரமாக என்னை கூட்டிக் கொண்டே இருந்தது என்று சொல்லி. பொதுவாக என்னுடைய பலவீனங்களுக்கெல்லாம் நான் உடனே மருத்துவமனைக்கு போகிறதில்லை, வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறதும் இல்லை. ஏனென்றால் வீட்டில் உள்ள ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன காரியங்களும் பெரிய பெரிய அழிவுகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இது பொதுவாக உலகத்தில் நடக்கிறது. எனவே ஓரளவு வேதனைகளெல்லாம் நாம் தாங்கிக் கொள்கிறது தான். போன மாதம் நம்முடைய தலைமை சபையில வாலிபர் மீட்டிங் 11-12 2 நாளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி போனேன். ஒரு நாள் தான் என்னால் கஷ்டப்பட்டு இருக்க முடிந்தது. அடுத்த நாள் என்னால் அங்கே இருக்க முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு வேதனை. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டேன். ஆண்டவரை நானும் ஜெபித்து அநேகருக்கு விடுதலை உண்டாகும். ஆனால் நான் இதற்காக நீ ஆசீர்வதித்து தந்த பணத்தை மருத்துவமனைக்கு நான் கொண்டு கொடுக்க வேண்டுமா? இருக்கிற நிலை உமக்கு தெரியும். மருத்துவமனைக்கு போன உடனே ஆபரேஷன் சொல்வார்கள், எனக்கு நன்றாக தெரியும். ஸ்கேன் டெஸ்ட் எடுத்தால் அது ரொம்ப அதிக பயத்தை நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். எனவே எனக்கு அது மிக சிரமமாக இருந்தது, மிக கஷ்டமாக இருந்தது. ஆனால் நானே அந்த நோயை அனலைஸ் பண்ணிவிட்டேன். அதாவது ஸ்கேன் எடுப்பதற்கு முன்னாடி இதுதான் என்று சொல்லி நான் அனலைஸ் பண்ணி கண்டுபிடித்து விட்டேன். அப்போ இது எப்போ சரியாகும் ஆண்டவரே? நான் ஆண்டவரிடத்தில் வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் சொன்னேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. இதை நான் அதே இடத்துல போதிக்கிறேன். நீங்க எனக்கு எப்படியாயினும் இந்த வியாதியில் இருந்து என்ன தர வேண்டும்? சுகம் தர வேண்டும். திடீரென்று சொல்லி யூரின் எனக்கு சரியா போகவில்லை, ரொம்ப கஷ்டம். அடுத்த வெளியே எங்கேயாவது வெகுவாக போயிட்டு வர முடியாது, யூரின் கண்ட்ரோல் இல்லை. ஆனா எனக்குள்ள நான் எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு நீங்க எப்படியாயும் என்ன தர வேண்டும், விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி. அவ இப்படி இருக்கிற வேளையில எனக்கு மைண்ட்ல தெரிந்து விட்டது, இந்த ஸ்டோன் மிகப்பெரியதான ஒரு ஸ்டோனா இருக்கிறது, வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏதாவது ஆண்டவரத்தில் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் ஆபரேஷன் பண்ணினா கத்தி ஏந்தி ரத்தம் ஏந்தி ஆபரேஷன் பண்ணுகிறவர், எனக்கு நீங்கள் அப்படி ஒரு காரியத்தை என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்கள் 1 மாதத்திற்கு மேலாக என்னால் நிம்மதியாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதாவது எப்போதும் அந்த வேதனை இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. நேற்று கூட என்னுடைய மகளும் மனைவி உடனே ஆஸ்பத்திரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நான் உங்களை சொன்னேன், எனக்கு இருக்கிற உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு சொல்ல உடனே ஆஸ்பத்திரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று இரவு நான் யூரின் போகும்போது அது யூரினா போகல, அது அப்படியே மெழுகு மாதிரி எண்ணெயா போனதை நான் உணர்ந்தேன். அதாவது யூரின் எப்போதுமே தண்ணீர் மாதிரி தான் போகும், ஆனா எண்ணெயாக இருக்கிறது. எனக்கு தெரிகிறது அது ஒரு எண்ணெய் மாதிரியே போகிறது. அப்போதான் நான் நினைத்தேன், ஆரம்ப நாட்களில் எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்திருக்கும் போது காலம் சென்ற டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஒரு மருந்து தந்தாங்க. அவர்கள் தந்த மருந்து நிமித்தமாக அப்போது இந்த கல் வெளியானது. ஆனா அந்த மருந்து சாப்பிட்ட போதுதான் அந்த யூரின் அப்படி போனது. இப்ப மருந்து சாப்பிடல, ஒண்ணும் சாப்பிடல, ஆண்டவர் நம்பி இருக்கிறது. இது எப்படி நடக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. நேற்று நைட் அப்படி நடக்கிறது, எண்ணெயாகத்தான் போகிறது. அது போகிற இடத்துல தண்ணீர் மாதிரி இருக்கணும், சீக்கிரத்தில் போய் போகவில்லை. நான் தண்ணீர் ஊற்றி இது பண்ணுகிறேன், அப்போது எண்ணெயாகத்தான் இருக்கிறது. அப்போது நான் நினைத்தேன், ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை நமக்குள்ள என்ன செய்கிறார் என்று சொல்லி நான் நினைத்து நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு 11 மணி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். ஜெபம் பண்ணி நான் அப்படியே
நான் தூங்கிவிட்டேன். தூங்கிவிட்டேன்னா அப்பதான் தூக்கம் ஆரம்பம். அதே அதாவது நமக்கு வேதனை இருந்தாலும் மற்றவருடைய வேதனைக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது. நான் பொதுவாக நைட் நேரத்தில் போன் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது இல்லை. சில வேளையில் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சிருப்பேன். ஏன்னா ரொம்ப வேகமாடிச்சா டக் என்று சொல்லி இருவே ரொம்ப ஹார்ட் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்வதற்காக கொஞ்சம் சவுண்ட் வந்து குறைச்சி வச்சிருப்பேன். ஒரு நேரத்துக்கு கூட ஒரு நேரம் அடித்தால் நான் எழும்பிடுவேன். கரெக்டாக 12 மணி இருக்கும். ஒரு கால் வருகிறது, ரொம்ப தூரம் இடத்துல ஒரு கால் வருகிறது. அப்போது நான் எடுத்து அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அது ஜெபித்ததற்கு பிறகு எனக்கு அதுக்கு பிறகு தூக்கமே வரல. இந்த 12 மணி கரெக்டாக காலை பேசிட்டு நான் அவர்களுக்கு ஜெபித்து விட்டு டைமை பார்க்கிறேன். கரெக்டாக டைம் 12. டிஸ்டர்ப் ஆகிவிட்டது. ஏற்கனவே கொஞ்சம் வேதனையோடு இருந்தேன். சரி தன்னறியாமல் தூங்குன மாதிரி தூங்குனேன். இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகி அப்படியே உட்கார்ந்து பழையபடியும் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். பழையபடி எனக்கு தூக்கம் வரவே இல்லை. உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். சுமார் ஒரு 4:15 இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த 4:15 நான் ஜெபத்திலிருந்து எழும்பி பாத்ரூமுக்கு போனேன். ஒரு பெரிய ஒரு அற்புதம் அங்கே காத்திருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகப்பெரிய, அதாவது ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு புளியங்கொட்ட அளவுக்கு இருக்கும். ஒரு கல் வெளியே விழுந்தது. அதுல இருந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். கத்தி இன்றி, இரத்தம் இன்றி, பணம் இன்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இலவசமான ஒரு விடுதலை எனக்கு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குமென்னு அந்த கல்லை நான் வீட்டில் வைத்திருக்கிறேன். நானே உன் அதிகாரியாகிய கர்த்தர் என்பதை ஆண்டவர் எனக்கு மறுபடி ஒரு விசை என்ன செய்தார், நிறுவனம் பண்ணி தந்தார். எனக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி எப்படி ஜெபிக்கிறீர்களோ, எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதோ அந்த அடிப்படையில கட்டாயம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறும். சில வேளைகளில் நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் சில நேரங்களில் விடுதலை இல்லாமல் இருக்கும் என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் மறுபடி சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நீங்க எனக்கு நன்மையை செய்யணும். இந்த நன்மை செய்வதற்கு ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில குறை இருக்குமானால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் சரிப்படுத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியங்களை சொல்லி தருவார். அதை நீங்கள் சரியாகி விட்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான நன்மைகள் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய சாட்சி அநேகருக்கு மிக பயனுள்ளதான ஒரு சாட்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாங்கள் ஊழியத்தில் என்ன பாடுகள் பிரயாசங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாதவாறு உங்களுக்காக செய்ய வேண்டியதான கடமைகளாக நாங்கள் என்ன செய்கிறோம். எனவே நீங்கள் எல்லாரும் ஒரு ஆரோனும் ஊருமாக இருங்க, ஒரு தாத்தானும் அபிராமாக இருந்து விடாதீர்கள், ஒரு எண்ணெயும் எம்பரையாக இருந்து விடாதீர்கள். இவர்களெல்லாம் மோசே செய்கிறதான ஊழியத்திற்கு இடையூறாக இருந்தவர்கள். ஆனால் ஆரோனும் ஊரும் மோசையினுடைய கரத்தை என்ன செய்றாங்க, தூக்கி பிடித்தார்கள். இந்த மோசையினுடைய கரங்கள் கீழே என்ன செய்தது, தளர்ந்தது. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில வேளைகளில் தளர்ச்சி உண்டு. அந்த தளர்ந்த வேளையில நீங்கள் கரத்தை தூக்கி பிடிப்பதற்கு பதிலாக கரத்தை நீங்கள் கீழே இழுத்துக் கொள்வீர்கள் என்றால் தேவனுடைய ஊழியங்கள் வெற்றியாக நடைபெற முடியாது. தொடர்ந்து நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள், உதவியாளர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பம். வாசியுங்கள். ஆதியாகமத்துடைய புத்தகம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்கள். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு கனிதரும் செடி. ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்து விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், நாமெல்லாம் கனிதரும் செடியாக இந்த பூமியில இருக்க வேண்டும். ஒரு வசனம் வாசியுங்கள். சங்கீதத்துடைய புத்தகம் 88 வாசியுங்கள். சங்கீதம் 88. நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து
நீர் எகிப்தில் இருந்து ஒரு திராட்சை கொடி கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்தில் இருந்து ஒரு திராட்சை செடி, அது யார் என்றால் அதுதான் யோசேப்பு. இந்த யோசேப்புடைய சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியாதவர்கள் அல்ல. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அந்த சரித்திரங்கள் நமக்கு நன்றாக வந்து தெரியும். இந்த யோசேப்பு சிறு வயதில் கொஞ்ச நாட்கள் தன்னுடைய தகப்பன் வீட்டில் ரொம்ப நன்றாக வந்து இருந்தான். இருந்தால் தகப்பனுடைய அன்பிற்கு மிக பாத்திரமானவனாக காணப்பட்டான். அவனுடைய வாலிப நாட்கள் என்பது மிக கஷ்டத்தினுடைய நாட்கள். இந்த கஷ்டத்தினுடைய நாட்களிலேயும் இந்த யோசேப்பு தான் யார் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் வரும், அநேக கஷ்டங்கள் வரும். பொல்லாதவன் போராடுவான், சாத்தான் வந்து போராடுவான். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனுஷருக்கு வருகிறது போலதான் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி நடந்து கொள்வார்கள். வேதத்திலே பார்க்கிறோம், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போவர்களுக்குள்ளேயும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரே மாதிரி தான் ஜீவிக்கிறார்கள். இங்கே பார்க்கிறோம், தாவீது சொல்றார், நிலைவரமான எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் நிலையாக இருக்க வேண்டும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் மூட் அவுட் என்று சொல்றதுதான் ஒரு நேரம். மூட் அவுட் தெரியுமா உங்களுக்கு? கோபம் வரும், எரிச்சல் வரும் நமக்கு. அப்ப யார் வந்து என்ன பேசினாலும் நாம என்ன பேசுறோம்னு சொல்லி நமக்கே தெரியாது. நாம் எதிர்ப்பு ஜனங்களை நினைத்து பார்க்க வேண்டும். எல்லா நேரங்களும் நம்முடைய இருதயம் ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கிறது போல மற்றவருடைய இருதயமும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி என்ன செய்யாது இருக்காது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறபடினால் மூட் அவுட் ஆகிறதான வேளையிலேயும் இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே வந்து இருப்பார்கள். நம்மை கட்டுப்படுத்துகிறவர் நாம் அல்ல, நம்மை கட்டுப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சிலரை பார்த்தா யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. ஒரு பரிசுத்தாவியை பெற்றதான ஜனங்களை நடத்துவதற்கு ஆட்கள் தேவையில்லை. உங்க பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெற்றவர்களாக இருந்தா நீங்கள் நன்றாக சந்தோஷப்படலாம், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏனென்றால் அந்த பிள்ளைகளை பரிசுத்தாவியை சரியாகத்தான் நடத்துவார். பரிசுத்தாவியை பெற்றதான பிள்ளைகள் எங்கே போனாலும் தங்களை காத்துக் கொள்வார்கள். பரிசுத்தாவியை பெற்றதான பிள்ளைகள் எங்கே போனாலும் தேவனுடைய பாதுகாவல் ஆதரவு அவர்களுக்கு இருக்கும். ஒரு மனைவி பரிசுத்தாவியை பெற்றவர்களாக இருந்தால் கணவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, கவலை இல்லை. கணவன் பரிசுத்தாவியை பெற்றிருந்தா யாரும் கவலை இல்லை. ஆனா இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இவர்கள் அநேகரை கவலைக்கு உட்படுத்துகிறவர்களாகவே வந்து இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு பெயர் என்னவென்றால் அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறதான ஆவியானவர், அவர் சமாதானத்தை கொடுக்கிறதான ஆவியானவர். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவருடைய சபையான வழியை நடத்துவார். யோசிப்போ அவன் என்ன ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறான்? கனிதரும் செடி. அவனுடைய கொடி எங்கே படர்கிறது? சுவரின் மேல் என்ன செய்கிறது? படர்கிறது. சுவர் என்பது மேலே, அதாவது கீழே இருந்து மேலே பார்க்க ஒரு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது சுவரின் மேல் படர்கிறது என்றால் எல்லா ஜனங்களும் பார்க்கிறது போல கனி கொடுக்கிறது. நமக்கு வந்தமான சோதனை இதை யோசேப்பு போல வந்தது. இதை யோசேப்பு தனியாக தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுகிறான். இந்த பிரிக்கப்பட்டு தனியாக இருப்பது என்பது ரொம்ப கொடுமையானது. மனுஷர்கள் எல்லாருமே மற்ற மனுஷருடைய அன்போடு கூட இணைந்துதான் இருக்கும்படியாக விரும்புகிறார்கள். எனவே தான் ஒரு மனுஷன் நம்ம நேசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று சொல்லி நேசிக்காவிட்டால் நமக்கு எப்படி இருக்கிறது? கவலையாக இருக்கிறது. யோசேப்பை நேசித்ததான
அவனுடைய பெற்றோர்களை விட்டு இவன் விலக்கப்படுகிறான், அவனுடைய சகோதரர்களை விட்டு இவன் விலக்கப்படுற. எத்தனை வருடம் விலக்கப்படணும்? வாசிங்கள். பல வருடங்கள் இந்த யோசேப்பு என்ன செய்யறான்? விலக்கப்பட்டிருந்தான் இவனுடைய குடும்பத்தாரை விட்டு. ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட வந்து இருந்தபடினால் அவன் போகிறதான இடத்தில் எல்லாம் தேவன் அவனை வந்து என்ன செய்தார்? காப்பாற்றினார். அவனோடு கூட வந்து இருந்தார். வாசியுங்கள். ஆதியாகமத்துடைய புத்தகத்துல 39ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து வாசித்து பாருங்கள். முதலாவது வாசிக்க ஒன்று கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவனிடத்தில் கொண்டு வந்த கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 46 வசனத்தை வாசிங்க. 41 46 வாசிங்க. பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதுல இவன் எங்கே இருக்கிறான்? இந்த பார்வோனுக்கு முன்பதாக இருக்கிறான். மிகவும் இளமையான வயதிலேயே இவன் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு இவன் அப்புறப்படுத்தப்பட்டதான ஒரு மனுஷன். இந்த யோசேப்பு இவன் இளமையாக இருந்ததான வேளையில் கூட கர்த்தர் அவனை கைவிடாதபடி அவனை நடத்தினார். எந்த இடத்துல போனாலும் இந்த யோசேப்பு ஒரு கனிதரும் திராட்சை செடி என்பதை அவன் வெளிப்படுத்துகிறவனாகவே இருந்தான். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். நித்திய தேவனாம் சத்திய மருந்தா நித்தமுடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய மருந்தா நித்தமுடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள். 37வது அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசியுங்கள். யோசேப்பை நோக்கி, சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான். அனுப்பப் போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் வழி தப்பி திரிகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரனை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும். சரி, அந்த யோசேப்பினுடைய சரித்திரங்கள் நமக்கு தெரிந்த போதுதான் அதிகமாக நாம் வாசித்து நேரத்தை வீண்படுத்த வேண்டாம்.
இந்த யோசேப்பு மிகவும் சிறிதான வயதிலேயே இவன் போத்திபாருடைய அரண்மனைக்கு இவன் விற்க கொண்டு போகப்பட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை முன்னடவடிக்கைகள் இவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தாலும் இவன் போகிறதான இடங்களில் இவனுக்கு மிக அதிகமான நெருக்கம் தான். இவனுக்கு விரோதமான அநேக விதமான காரியங்களை தேடி வருகிறது. போத்திபாருடைய அரண்மனையில் இருக்கும்போது அவருடைய மனைவி இவனை மேல் கண் வைத்து இவனை தேவனை விட்டு விலகும்படியாக அங்கே செய்கிறார். ஆனா யோசேப்பினுடைய சரித்திரத்துல நான் பார்க்கும்போது அவன் ஆண்டவரை மட்டுமே முன்னிறுத்தி காரியத்தை செய்தான். இந்த யோசேப்பு போகிறதான இடத்தில் எல்லாம் இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததாக 21 வசனம் 39 21 வசனத்தை வாசிங்க. அவன் மீது கிருபை வைத்து 23 கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்கப்படினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாவதையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இந்த யோசேப்புக்கு ஒரு பக்கத்துல நெருக்கம், இன்னொரு பக்கத்துல கர்த்தருடைய தயவு எங்கே போனாலும் இந்த யோசேப்புக்கு இருந்து கொண்டே இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் நிலையாக எப்போதும் ஒரே மாதிரி இருக்குமானா நாம எங்கே போனாலும் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு இருக்கும். மனுஷனுடைய ஒத்தாசை இல்லாம வாழலாம், ஆனா யாருடைய ஒத்தாசை இல்லாம வாழ முடியாது. முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது? வாய்த்தவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு இல்லாவிட்டால் கூட நம்ம இந்த பூமியில வாழ முடியும். ஏனென்றா இந்த பூமியில உள்ளதான அந்நிய சக்திகள், தீய ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளை எப்போதும் நெருக்கி கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் உண்டாக்கினதான தூதர்களில் மிக விசேஷித்த ஒரு தூதன் தான் லூசிபர். ஆனால் இவன் பெருமைப்பட்டபடினால தேவன் அவன் நினைச்சார் தள்ளினார். அவன் மட்டுமல்ல, அவனை சேர்ந்த ஏராளம் தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். அவ்வளவு பேரும் சேர்ந்து இன்னைக்கு செய்யறதான காரியம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கத்தை கொடுத்து, ஒடுக்கத்தை கொடுத்து, வேதனை கொடுத்து எப்படி ஆகினோம் தேவனை விட்டு விலக செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் நமக்காக எப்போதும் யுத்தம் பண்ணுகிறவராகவே இருக்கிறார். தேவனை அறியாமல் நம்ம மேல சாத்தானுக்கு அதிகாரமே. உங்க மேல யாரு செய்வன வச்சுட்டாலும் சரி, யார் பேசுவியம் பண்ணாலும் சரி, தேவன் அனுமதித்தால் மட்டும்தான் நம்ம இடத்துல வரும். தேவன் அனுமதிக்காவிட்ட நம்ம இடத்துல வரவே வருமா? வராது. என்னிடத்துல ஆண்டு எப்போதும் சொல்லுற ஒரு காரியம் என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி, என்ன அறியாம நடக்க போறதே இல்லை. என்னை அறிந்துதான் எல்லா காரியம் நடக்கிறது. விரோதமான காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு சாதகமான காரியமாக இருந்தாலும் சரி, தேவன் அறியாமல் எதுவே நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறதே இல்லை. அப்ப நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்போது தேவன் அறிந்தான் நடக்கிறது. எனவே தேவன் எல்லா காரியமே பார்த்துக் கொள்ளவா. இந்த விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதில் அர்த்தமே இல்லை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது விசுவாசத்தின் அடிப்படையில தான் இருக்கிறது. நாம் காணாத காரியங்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். பரலோகத்தை யாரும் பார்த்ததில்லை, பார்த்திருக்கலாம். ஆனா பரலோகம் இருக்கா இல்லையா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நமக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று கேட்டால் ஆமான்னு சொல்லுவீங்க. நீங்க அறிந்தபடி, நாம் அறிந்தபடி அவர் இயேசுன்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்குள் இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு அறியாம நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே வருவதில்லை என்பதான ஒரு நம்பிக்கை ஏன் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அப்ப ஆண்டவர் அறிந்துதான் வருகிறது என்றால் என்ன காரணத்திற்காக ஆண்டவர் காரியங்களை அனுமதித்திருக்கிறார். தாவீதை சிமை தூசிக்கும் போது அவன் சொல்கிறான்,
சிமையை தூசிக்கட்டும் என்று சொல்லி யாரே சொல்லி இருக்கிறார்? தூசனை கூட யார் அறிந்தாலும் நீங்க நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எல்லாம் சாதாரண ஆள் இல்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும்படியாக சுத்த பொன்னாக மாற்றப்பட வேண்டியதான ஆட்கள் நீங்க எல்லாருமே. இந்த சுத்த பொன் வந்து சும்மாதான் சுத்த பொன்னாக மாறாது. பொண்ணை பற்றி நமக்கு தெரியும். பொண்ணு வந்து நம்முடைய காதல வந்து வருவதற்கு, கழுத்துல வருவதற்கு முன்னாடி அது எங்கேயோ தேடப்படாத இடத்துல எங்கேயோ மண்ணோடு மண்ணாக சேர்ந்துதான் இருக்கிறது. அதோடு சேர்ந்த மண்ணை சேர்த்து உருக்கி அதை பிரித்தெடுத்து கொண்டு வந்து அதை வந்து உலையில வைத்து அதை அடித்து திரும்பவும் உலையில வைத்து அடித்து அதை ஒரு உருவேற்படுத்தி கொண்டு வந்ததற்கு பிறகுதான் அது விலை மதிப்பு மிக்கதாக மாறுகிறது. நம்ம எல்லாம் ஆண்டவர் விலையேற பெற்றவர்களாக உருவாக்கும்படியாக வந்து விரும்புகிறார். சும்மா விலையேற பெற்றவர்களாக நாம் உருவாக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் தான் தேவனை நெருங்க வைக்கிறது. ஆனா சில ஜனங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது சாத்தான் காதுல வந்து பேசுகிறான், சாத்தான் இருதயத்துல பேசுகிறான். சில ஜனங்கள் இந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய எண்ணம் எவ்விதமாக வாழ்கிறது, நான் ஆண்டவரை தேடி தேடி எனக்கு கிடைச்சது இதுதானா? தாழ்வு காலத்துல மனுஷன் என்ன செய்யணும்? தாழ்த்தப்பட்டிருக்கிறோம், தாழ்வு ஆயிற்று, பிரச்சனை ஆயிற்று, சாத்தானுடைய கிரி ஆயிற்று, பலவீனம் ஆயிற்று, சுகவீனம் ஆயிற்று. இந்த நேரத்துல நம்ம தாழ்வு காலத்துல நம்மை குறித்தே நாம் சிந்தனை செய்ய வேண்டும். நாம் இந்த நிலைமையில இருந்து நாம் விழுந்தோம். நம்முடைய எண்ணங்கள் அப்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜீவியம் அப்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜப ஜீவியம் அப்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது? சபையோடு அப்போது எப்படி ஐக்கியம் இருந்தது, இப்ப எப்படி ஐக்கியம் இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளோடு அப்ப எப்படி ஐக்கியம் இருந்தது, இப்ப எப்படி ஐக்கியம் இருக்கிறது? இன்னைக்கு நிறைய பேருக்கு சபையோட ஐக்கியம் இல்லை. சபையுடைய ஐக்கியம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒண்டிக்காரனாக இருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, இருவர் கூடி இருந்தால் என்ன உண்டாகும்? மிகுந்த பலன் உண்டாகும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கிற சகோதரர் ஒரு வீட்டு வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆகும். ஏன் ஆண்டவர் ஐக்கியத்தை முக்கியப்படுத்தி சொல்லி இருக்கிறார்? இந்த ஐக்கியம் எதற்காக? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா, எல்லா மனிதர்களும் அந்த கஷ்டத்தை தாங்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு நபர் ஜெபிப்பதை விட பல நபர் ஜெபிப்பது என்பது நமக்கு மிக பெரிதான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். ஒருவேளை நாம் சரியாக இருக்கலாம், நாம வந்து ஆண்டவருடைய பார்வையில சரியில்லாமல் இருந்து கொண்டு நாம நினைப்போம் நான் சரியாகத்தான் இருக்கிறேன். சாத்தான் மிகவும் வஞ்சகமானவன். அவனுக்கு வந்து ஒரு வருடம் 2 வருடம் அனுபவம் இல்ல, அவன் பல கோடி ஜனங்களுடைய இதயத்தை பார்த்தவன். யாரு? சாத்தான். எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில மனுஷன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறானோ அத்தனை ஆண்டுகளும் சாத்தானுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. யாரை எப்படி கர்த்தரை விட்டு வழிவிலக செய்ய வேண்டும், யாரை விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்ய வேண்டும், யாரை தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தோடு வழிவிலக செய்ய வேண்டும் என்பதுல சாத்தானுக்கு அனுபவங்கள் ரொம்ப 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 அதிகம். பலாயிரம் வருடங்கள் அவன் அனுபவப்பட்டிருக்கிறான். ஒரு ஜெபிக்கிற நபரை எப்படி ஜெபிக்க விடாமல் ஆக்க வேண்டும், ஆண்டவர் துதிக்கிற நபரை எப்படி துதிக்க விடாமல் ஆக்க வேண்டும், அதிகாலையில் எழுப்பி கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை எப்படி துதிக்க விடாமல் ஆக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் அவன் எப்படி செய்ய வேண்டும் என்றதான் அதிகமான ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறான். அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாத்தான் மிகுந்த ஞானம் உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய ஞானத்தினாலே செய்யறதான காரியம் அல்ல. நல்ல தேவனுடைய பிள்ளைகளை தேவனை விட்டும் சபையை விட்டும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை அவன் பிரிக்கிறான். தனியாக இருந்தால் டிவி சேனல்ல இந்த மிருகங்களை குறித்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும். ஒரு 4 காட்டு மாடு இருந்துச்சுன்னா 10 சிங்கம் இருந்தா கூட பக்கத்துல நெருங்க மாட்டேங்குது. 4 மாடு தான் இருக்கு, ஆனா 10 சிங்கம் சுத்தி தான் படுத்திருக்கிறது, அது பக்கத்தில் நெருங்க மாட்டேங்கிறது.
அது என்ன செய்கிறது? இந்த சிங்கம் தன்னுடைய தந்திரத்தினால அந்த 4 மாடை 1 மாடாக ஒன்று மாற்றுகிறது. 3 சிலரை விட்டு அது 1 மாடாக ஒன்று மாற்றுகிறது. அந்த 1 மாடாக மாற்றுவதற்கு பிறகும் அந்த மாட்டு பக்கத்தில் நேரடியாக போவதற்கு சிங்கத்திற்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. நீங்கள் பார்த்தால் தெரியும், சிங்கம் ஒன்றுக்கு பிடியாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது காட்டுடைய ராஜா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காட்டு மாடுக்கு நேரே போய் அதற்கு முன்னாடி போய் தலையை பிடிப்பதற்கு இந்த சிங்கத்திற்கு என்ன கிடையாது? தைரியம் கிடையாது. 4 மாடு இருக்கும்போது பக்கத்திலே வந்து போகாது. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்காக ஜபங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருப்பார்களானால் சாத்தான் உங்க பக்கத்துல வந்து என்ன செய்ய மாட்டான்? நெருங்க மாட்டான். நீங்க எத்தனை நாள் தான் ஜபம் பண்ணி விடுவீங்க? உடையக்காக நாங்களே சில வேலைகளை என்ன செய்ய முடியல, சூழலில் அப்படியே வாட்சி என்ன செய்ய முடியல, ஜபம் பண்ண முடியல. விசுவாசிகளாகி நீங்கள் உலகத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க, வேலை 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 வேலைன்னு சொல்லி ஓடுறீங்க. ஒன்று நினைத்துக் கொள்வீங்கள், ஆண்டவர் வேலை செய்ய விட்டால் தான் நம்ம அந்த வேலை செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லுவோம், ஆரோக்கியம் தருகிறது யாரு? அதை நினைச்சே நடந்து கொள்ளணும். வேலை வேலைன்னு சொல்லி ஓடுனா ஆண்டவரை தேடுகிறதான் வேலையை, ஆண்டவரை தேடாம வேலைன்னு சொல்லி ஓடுனா நம்ம கடைசி வரைக்கும் வேலை செய்ய முடியாமல் ஆயிரும். இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்கும் போது ஜனங்கள்லாம் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறார்கள். சடுதியான சூழ்நிலைகள் அவர்களை நெருங்குகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, மச்சங்கள் கொடிய வலையில அகப்படுகிறது போல மனுஷன் திடீரென்று ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. திடீரென்று பைபிள்ல சொல்லி இருக்கிறதோ, ஆபத்து சூறாவளியை போல சில வேலைகளும் என்ன செய்யுது, சூறாவளி போல இருக்கிறது. என்ன செய்வது, யாரு செய்வது சொல்லி சில வேலைகள் தெரியாது. சடனா முடிவெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில நாம் வந்து இருக்கிறோம். அந்த வேளையில நமக்கு தேவனுடைய ஒத்தாசை ஒன்றே போதுமானது. எனவே நாம் நிரந்தரமாக நிலையாக யோசேப்பை போல நிலையாக தேவனுடைய பிள்ளையாக இருந்துவிட வேண்டும். இந்த யோசேப்பை விட்டு தேவன் விலகாமல் இருந்தார். மனுஷர்களாகிய நம்மை விட்டு சேருவாங்க விலகுவாங்க, சேருவாங்க விலகுவாங்க. நான் என்னுடைய ஊழிய காரியத்துல கண்டது அதான். அப்புறம் நான் நினைச்சு பார்ப்பேன், இப்படி இருக்கிறார்கள் மனிதர்கள். தேவைன்னா சேருவாங்க, தேவைன்னா விலகுவாங்க, தேவைன்னா சேரன், தேவைன்னா விலகுவாங்க. கிறிஸ்தவர்கள் இப்படி இருந்தால், விசுவாசிகளே இப்படி இருந்தால் மற்றவர்கள் எவ்விதமாக இருக்க மாட்டார்கள். நிலையான ஆவி, நிலைவரமான ஆவி. ஆண்டவரிடத்துல நாம் எப்போதும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஜீவியம் மாறி மாறி விகாரப்படக்கூடாது. யாரும் எப்படி இருந்துவிட்டு போகட்டும், சூழ்நிலைகள் எப்படி இருந்துவிட்டு போகட்டும், நாம் தேவனுடைய பிள்ளை. இதை யோசேப்பு கஷ்டத்தினுடைய நாளிலேயும் இவன் தன்னை பாவத்திற்கு விட்டுக் கொடுக்கவில்லை. அவன் இவ்விதமாக நினைத்திருக்கலாம், இந்த பார்வனுடைய மனைவிய, அந்த போத்திபாவுடைய மனைவியை நம்ம கையில போட்டா இந்த அரண்மனை நாம் ஒரு பெரியவனாக இருக்கலாமே என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படி? அவன் அந்த நேரத்திலையும் அவன் மாறாமல் இருந்தான். சூழ்நிலைகள் எதுவாயினும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறவர்களாக இருக்கவே கூடாது. அப்படி மாறினா வேதம் சொல்கிறது, மாறுபடுகிறவனுக்கு நான் எப்படி இருப்பேன், நீங்க மாறுபட்டா நான் மாறுபடுவேன். கொஞ்ச நாள் உங்களுக்கு சந்தோஷம் தந்திருக்காரு, அந்த நேரத்தில் நீங்க மாறிடக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்க சந்தோஷம் இல்லாத நேரத்தில் எப்படி ஆண்டவரையே தஞ்சம் என்று பிடித்துக் கொண்டிருந்தீர்களோ, அந்த நேரத்தில் எப்படி தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை பிடித்துக் கொண்டிருந்தீர்களோ அதே மாதிரி இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்தோஷம் சில வேளைகளை குறைவுபடும். அந்த வேளையில் தேவனுடைய பலமாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய கருத்தை பற்றி பிடித்திருக்க வேண்டுமானால், தேவனுக்கு சரியான வழியை காட்ட வேண்டுமானால் நிலையான ஆவி. தாவீது அதைத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நிலைவரமான ஆவியை எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவி, நான் நிலையாய் மெத்தேன் ஆண்டவரே. நேரத்துக்கு நேரம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை நாம் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. உன்னத பாட்டுடைய புத்தகத்துல 7வது அதிகாரம் 13வது வசனத்துல அந்த கனி கொடுக்கிற ஜீவியத்தை குறித்து அங்க விதமாக சொல்லப்படுகிற வாசியங்கள். உன்னத பாட்டு 7:13 வாசியங்கள்.
தூதாயின் பழம் வாசனை வீசும். நமது வாசல் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை நான் உமக்கு கனி கொடுக்கிறது யாருக்காக? மனுஷருக்காக கனி கொடாது. யாருக்காக கனி கொடுக்கணும்? தேவனுக்காக. நாம யாருக்கு தான் பதில் சொல்லணும்? தேவனுக்கு பதில் சொல்லணும். மனுஷனுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. அங்கே சொல்லப்படுற அருமையான கனிகள், இந்த அருமையான கனிகளை நான் உமக்கு வைத்திருக்கிறேன். அந்த மணவாட்டி சாகத்துல இருக்கிறதான அந்த சூழலித்து என்று சொல்கிறதான அந்த சகோதரி சொல்கிறார், இந்த கனிகளை எல்லாம் உமக்காக வைத்திருக்கிறேன். தூதாயின் பழம் என்ன வீசுமா? வாசனை வீசும். வாசனை வீசக்கூடியதான ஒரு கனிமரங்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நமக்காக மட்டும் வாழ்ந்தால் நாம் கனி கொடுக்க முடியும். ஓசியாவுடைய புத்தகத்துல 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே என்ன கொடுக்கிறது? தனக்கு தானே கனி கொடுக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக கனி கொடுக்கும் போது அந்த ஆண்டவர் உங்களை இந்த பூமியில முதலாவது ஆசீர்வாதமாக வைக்கிறார். இந்த பூலோகத்தினுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மறுமையில நமக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் தேவனுக்கு செயல்பட்டா நீங்க ஒன்றுக்குமே கவலைப்பட அவசியமே. நீங்க நிறைய பேரு சாத்தானுடைய கோளாறுல தான் அவங்க என்ன செய்யறாங்க? பாதிக்கப்படுறாங்க. ஒன்றுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா எதுக்கு பயந்துதான் ஆக வேண்டியது இருக்கு. செய்வன் வைத்து விட்டார்கள் என்றால் அதுக்கு பயப்படலாம். ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்கள் படுகிறதான பாட பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற பொல்லாத ஆவிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப வஞ்சகமானது. நான் வாலிபனாக இருக்கும் போது சாத்தான் வெகுவாக கண்டுபிடித்து வருவார்கள். எப்படி என்றால் வயிற்று வலி இருக்கும், ஆனா வயிற்றுல அறிகுறி எதுவுமே இருக்காது. அதாவது அது வலிக்கான எந்த அறிகுறியும் இருக்காது. இப்போது அப்படி அல்ல. வயிற்று வலி இருக்கிறதுனா ஒரு அப்பண்டிக்ஸை சாத்தான் உருவாக்கி விடுவான். வயிற்று வலி இருக்கிறதா ஒரு மஞ்சள் காமலை சாத்தான் உருவாக்கி விடுவான். மஞ்சள் அதாவது ஒரு வயிற்று வலி இருக்கிறதா அங்க ஒரு கட்டியை சாத்தான் உருவாக்கி விடுவான். அப்போ டாக்டர் சொல்றத கேட்பதா, பாசு சொல்றதை கேட்பதா? யார் சொல்றதை கேட்க முடியும்? கூட்டி கழிச்சு ஒரு முடிவுக்கு வரும். டாக்டர் படிச்சிருக்காரு, இவருக்கு என்னத்த அவ்வளவு முடிவு வரும். இவருக்கு என்னத்த தெரியும்? நோயை பத்தி இவருக்கு தெரியுமா? இவர் என்னன்னு சொல்றாரு? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு தெளிவு இல்லை. இவர் என்னன்னு சொல்றாரு? ஒரு நாள் ஒரு விஷயம் பார்த்தேன். சபையில் உள்ளவங்க நிறைய பேரை பற்றி விஷயம் ஆண்டு காட்டுறது உண்டு. நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஒரு நபரை கர்த்தர் காட்டி சொல்றாரு, இவன் நீ சொல்லுகிறத சாத்தான்னு சொல்லி அவங்க நம்புகிறதே, இவன் சாத்தான் நீ சொல்றத நம்புறதே கிடையாது. எனவே அவருக்கு ஒரு நேரம் வருகிற வரைக்கும் நீ அவரோட கிரியை செய்கிற சாத்தான சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிலருக்கு ஒரு நபரை குறித்து அவர் சொல்றாரு. இதே போல நிறைய இடங்களில இந்த சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆனா அவர்களுக்கு சாத்தானுடைய செயல்களை பற்றி என்ன செய்யறாரு? ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன். ஒரு வாலிப பிள்ளை, அதிகமா படிச்ச பிள்ளை, நல்ல திறமையான பிள்ளை, ஒரே பிள்ளை ரொம்ப நாள் காத்திருந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இதுக்காக என்ன சொல்லுவாங்க? தவம் இருந்து பெற்றது அப்படின்னு. ஆனா தவம் இருந்து பெற்றவன் என்னவோ ஒரு காரணம் பாக்குறேன். தவம் இருந்து பெற்ற பிள்ளைகள்லாம் பாக்குறேன். அதாவது குழந்தை நீண்ட நாட்கள் இல்லாம இருந்து ரொம்ப நாள் ஜோம் பண்ணி கிடைத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நிறைய வாழ்க்கை நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறேன். அத்தனை பிள்ளைகள் சரியில்லாம தான் இருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அது வாலி வயதில் யார் ஆட்கொள்றான்? அது வாலி வயதில் பேய் ஆட்கொள்ளும். இவர்கள் ஜோம் பண்ணி யார் கொடுத்த பிள்ளை? அது தேவன் கொடுத்த பிள்ளை. அந்த தேவனே கொடுத்ததான, கேட்டு கொடுத்ததான பிள்ளையாக இருக்கிறபடினால இப்படிப்பட்டதான பிள்ளைகளை அழிப்பதற்கு சாத்தான் மிக மிக ஆயத்தமாக இருக்கிறான். நான் சொல்றதான சம்பவத்துல அந்த பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு பிறந்ததான பிள்ளை. அப்போ அவங்க வீட்டுக்கு நாங்கள் சில வேலைகளை போகிறதான வழக்கம் உண்டு.
போனா நான் என் மனைவிடத்துல சொன்னேன், என் வீட்டுல பொல்லாதாரி போறது இவங்க தெரியாம இருக்காங்க. நான் இப்ப சொல்ல நம்ப மாட்டாங்க. அவ என் மனைவி சொன்னா சொல்லி ஒண்ணான் ஆண்டு நம்மகிட்ட கேட்கக்கூடாதுல, நமக்கு தெரியப்பட்ட சொல்லி இப்ப சொல்லாததுக்கு நேரம் வரும். சொல்லாத அவளை ஸ்டாப் பண்ணிட்டேன், சொல்லல. அப்போ சில வேலைகள்ல அவருடைய வீட்டுக்கு போகும்போது, அதுக்கு பிறகு அவருடைய வீட்டுக்கு போகும்போது அவர்கள் தாய் தகப்பனுடைய முகமெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கும். ஆனா சில குடும்பங்களில தங்களுடைய காரியங்களை வெளியே சொல்வதற்கு அவர்கள் என்ன செய்வது இல்லை, விரும்புகிறதே இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு சொல்வதற்கு அவர் விரும்பல. ஒரு நாள் அவர்களே வாயை விட்டாங்க. நாங்க போகும்போது அழுது சொல்றாங்க, இந்த பிள்ளைய ஆர்டர் தந்ததோட இந்த பிள்ளை எப்படி இருக்கலாம். அந்த ஒரு பிள்ளை வேற ஆணு கிடையாது பொண்ணு கிடையாது. அந்த ஒரு பிள்ளை நல்ல வாலிப வயது, நல்லா படிச்சு வேலைக்கு ஆயத்தமா இருக்கிறது, நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். இப்ப ஒரு சிறிய வேலை ஏதோ செய்து கொண்டு இருக்கிறது, ஆனா பெரிய அளவுக்கு சம்பளம் இல்லை. அப்ப இந்த பிள்ளைய தந்ததை விட ஆண்டவர் தராம இருந்திருக்கலாம், அவ்வளவு நாங்க வேதனைப்படுறோம் அப்படின்னு. அது பிரதமர் சொன்னோம். உங்களுக்கு தெரியாது, ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நான் என் மனைவி பேசிக் கொண்டிருந்தோம். அதை நீங்க சொன்னவங்க என்ன நம்ப மாட்டீங்க. ஏன்னா அவர்கள் ரொம்ப பக்தியானவங்க. காலையில சாயங்காலம் வீட்டுல குடும்பம் நடக்கும். அவருடைய வருமானத்துல ஒரு பகுதி வட இந்தியா மிஷனரி பணிக்கு போகிறது. அவர் இருக்கிற சபைக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்து கொண்டு இருக்கிறவங்க. அந்த பக்தியில ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. இந்த பக்தியில அவர்கள் கரெக்டா இருக்கிற அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம இடத்துல யார் வர மாட்டான், நம்ம இடத்துல சாத்தான் வரமாட்டான் என்று சொல்றதுன்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. இந்த சாத்தான் எங்க போய் இருக்க அனுமதி பெற்றவன் தெரியுமா? இல்ல, இப்போ நினைச்சா அங்க போய் நிற்பான். அனுமதி பெற்றவன் யாரு? லூசிபராகிய சாத்தானுடைய தலைவன். அவன் யாருக்கு ஈக்குவலா இருந்தவன்? ஒரு காபிரியலுக்கு, ஒரு மிகாவேலுக்கு ஈக்குவலா இருந்தவன். தூதர்கள் 3 தூதர்கள் பிரதானமானவர்கள். ஒன்று காபிரியல் செய்தி கொண்டு போகும் தூதன், ஒன்று மிகாவேல் அது யுத்த தூதன், நமக்காக யுத்தம் பண்ணுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தூதன் மிகாவேல் தூதன். லூசிபர் அவன் என்ன தூதன்? அவன் பரலோக ராஜ்யத்தில் இசை மீட்டிக் கொண்டிருந்தவன். இந்த இசையே ரொம்ப நேர்த்தியாக மீட்டிக் கொண்டு இருந்தவன் இந்த லூசிபராக இருக்கிறபடினால இந்த இசை மீட்டி பாடுகிறதை குறித்து நம்ம கவனமாக இல்லாவிட்டால் அது எங்க கொண்டு சேர்த்துறோம். நம்ம ஆண்டவரை பாடணும், ஆண்டவரை உயர்த்தணும். ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல லூசிபருக்கு பிரியமான இசைகள் பாடப்படுகிறபடினால அந்த இடத்துல ஆட்டம் போடுறதெல்லாம் அவனுக்கு கீழே இருந்ததான ஆவிகள் யாரெல்லாம் பிடித்திருக்கிறதோ அது ஆட்டம் போடுகிறது, நேர்த்தியாக தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த லூசிபர் எங்க போய் நிற்பான்? என்னதான் இருக்கலையா? யோபுடைய சரதத்தில் இருக்கிறதா இல்லையா? அவன் தள்ளப்பட்டதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து இனிமே இருக்கிறான். தேவ புத்தர் நடுவே இவரும் ஒரு ஆளா இருந்து என்ன செய்யிட்டு இருக்கான். அந்த ஆவி யார்கிட்ட வந்துட்டுனா என்ன நடக்கும் நம்ம சிந்திச்சு பாக்குறேன். இது அறிஞ்சதுக்கு பிறகு இவன் தேவ பிரசனத்தில் இருந்தவன் நம்ம ஜபத்துக்கெல்லாம் இவன் அடப்படுவானா? நம்ம ஜபத்துக்கெல்லாம் இவன் எரிவானா? எரிதுன்னா அது எழுதுதான், அது தேவ கிருபை. ஏன்னா தேவ பிரசனத்துக்குள்ளே இவனால அங்க நின்று பேச முடிகிறது என்றால் ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதாக அவன் நிற்க முடியாது, நிற்க முடியும். ஆனால் ஆண்டவர் கிருபையாக சிலரை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஆண்டவர் மிகாவேல் தூதனை இறங்கி வர வைத்துதான் இந்த லூசிபர் ஆகிய பொல்லாத ஆகிய துரத்தி விடுகிறார். மற்றபடி சாதாரணமாக லூசிபரை ஒரு ஊழியக்காரன் துரத்த முற்படுவான் என்றால் அவன் சுழத்தில் ஒரே சுழத்தி அவனையும் தொலைத்து அவனுடைய ஊழியத்தையும் தொலைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். லூசிபருக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. சரி, எவ்வளவு பக்தியான குடும்பத்தை அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. இந்த பிள்ளைகளுடைய சிந்தையை யார் ஆளுகை செய்திருக்கிறார்? ஆற்று பெயர் வென்றது லேசு, ஆற்று பெயர் வென்றது லேசு, ஆடாத பெயர் வென்றது கஷ்டம். இயற்கையாகவே இயல்பாகவே சில துணை பிடிச்சவங்க சொல்றாங்க அல்லவா, ஆன்லைன் சரி பெண்ணையும் சரி இருக்கும். அவர்கள் எல்லாம் பேய் ஆளுகை செய்துனா ஐயோ அவ்வளவு லகுவாக அப்படி விட்டு அந்த பேயை விரட்டவே
முடியாது. ஏனென்றால் அந்த ஆக்ரோஷத்தில் அவர்கள் இருக்கும்போது இந்த சாத்தானுக்கு அவர்கள் முழுமையாக வந்து இடமளிப்பார்கள். ஒரு சாத்தான் ஒரு நபரை விட்டு விலக வேண்டுமானால் ஊழியக்காரராகிய எங்களுக்கு சில நுணுக்கங்கள் எல்லாம் ஆண்டு சொல்லி தந்திருக்கிறார். அதை செய்தால் மட்டும்தான் விலகும், இல்லைன்னா விலகவே. அதற்கு தான் சில நபர் ஜெபம் வரும்போது அவரிடத்துல சத்தியம்தான் வாங்குறது இல்லை, மற்ற மாதிரி கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுகிறது? நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டேன் பாக்கியத்துல என்ன நினைச்சாங்க தெரியாது. சொல்றதெல்லாம் கேப்பினால் கேட்டால் வீட்டில் வெளியே வாங்கி வரும், இல்ல இப்ப நான் தந்தாலும் சொன்னேன்னு சொல்லுவாரு. அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? ஒப்பு கொடுத்தவர்களுக்கு தான் ஆண்டுடைய சாணபதிகளாகிய நாங்கள் ஜீவனை கொடுத்தாங்க அவர்கள் மீட்க முடியும். சில வேலைகளில் ஜீவனை கொடுத்தா மீட்க வேண்டியது இருக்கும். அவருக்கு இருந்த பிரச்சனைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜோமன் அவசியம் இருந்தது. எனவேதான் அவ்வளவு நேரம் ஜோம் பண்ணது. அவ்வளவு நேரம் ஒரு பாஸ்டர் ஜோம் பண்றாரு. ஏன் அவங்க வார்த்தை நீங்க கேட்க கூடாது, வேற எதுவுமே சொல்ல போறாரு. ஒரே வார்த்தையில சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் வரதான ஜனங்களை ஆண்டவரிடத்துல ஐக்கியப்படுத்துவதற்கும் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி நீங்கள் கடந்து வரணும். அதைத்தான் சொல்வோமே ஒழிய வேற எதையுமே நம்ம சொல்வதே கிடையாது. ஏனென்றால் நாம் வந்து வரத்தை விற்கிறவர்கள் அல்ல, சத்தியத்தை விற்கிறவர்கள் அல்ல. சத்தியத்தை நம்ம வந்து வாங்கக்கூடியவர்கள். ஆண்டவருக்காக என்ன விலைக்கரையும் கொடுத்தாலும் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? மீட்டு எடுக்க வேண்டும். இந்த உத்தரவாதத்தை தந்திருக்கிறபடினாலதான் இரவென்றும் மாறாமல் பகலென்றும் மாறாமல் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் சுகவீனங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதை வைத்துக் கொண்டே ஊழியத்தை செய்வதற்கான காரணம் என்ன? நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். கேட்டாங்க, நான் சொன்னதை கேட்டாங்க. ஜெபன ஜோனை கொடுத்த 3 நேரம் ஜோம்னு சொன்னேன். அந்த பிள்ளை என்ன ஒரு ஆக்ரோஷமா இருப்பா, ஆடல மாட்டான், ஆக்ரோஷமா இருப்பா, வீட்டுல அடிக்க பிடிக்க அப்படிலாம் இருப்பா. நல்ல படிச்ச பிள்ளை, நிறைய படிச்சிருக்கிற பிள்ளை. இவனுக்கு என்னன்னே புரியல. நல்லா தான் இருந்தா எப்படிலாம் இருக்கிற புரியல. அந்த வேலைக்கு போகும்போது கேட்கறவங்க முந்த நாளே கேட்கறவங்க நாளைக்கு என்னமா வேணும்னு கேட்டுருவாங்க. இட்லி வேணும்னு சொல்லுவாங்க. காலையில் இட்லி செய்து வச்சிருப்பாங்க. இட்லி தூரப்படி எனக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்பான். எது எல்லாரும் ஆவியில் அந்த சேட்டை பண்ணது. நேற்று நாம தானே சொன்னோம், இப்ப மாத்தி சொல்றாங்க. எப்படி வந்து அம்மா செய்திருவாங்க அந்த எண்ணமே இல்ல. நம்ம மைண்ட் வந்து வேலை செய்யவே இல்லை. பெற்றோர்களை வேதனைப்படுத்தணும் 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 அந்த நிலையிலேயே வந்து இருந்தது. சொன்னதுக்கு பிறகு அவர்களுக்கு வேற வழி இல்லை. அடுத்தே வந்து நம்பினாங்க. தலைமை கைதிக்கு 3 நாள் ஜெபம். ஜெபனை வந்து ஒரு மாசம் போல பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய நிலைமைக்கும் நல்ல வேலை கிடைச்சி இப்ப குடும்பத்தில் சமாதானமா இருக்காங்க. நீண்ட நாட்கள் கல்யாணம் முடியாமல் திருமணம் முடித்து குழந்தையெல்லாம் பெற்று இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நம்ம சபையில வந்து விடுதலை ஆகியிருக்கிறவங்க இந்த சபையில வந்தா 5 சபை கட்டினாலும் என்னமோ நமக்கு வந்து வர்ற ஆளை பிடிச்சு வைக்க திறமை இல்லை. எனக்கு ஒண்ணுமே நடக்கல. கல்லாடு பிடிச்சு போய் பிடிச்சு காமிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கருத்துப்படம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் வந்து என்ன தூண்டில் படம் எங்க இருந்து மீன் இருக்கான். குளத்து கரையில வந்து தூண்டில் போட்டு பிடிச்சி எங்க போடுறான்? கூடையில போட்டிருக்கான். ஒழுங்கு இவருக்கு பின்னாடி எங்க இருந்து பிடிக்குது? கூடையில இருந்து. அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை. காத்திருக்கான ஊழியர்களில் வித்தியாசம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியார் ஒருவரே. ஆனா ஊழியர்களே என்ன இருக்கு? சிலருக்கு கவர்ச்சியார் கூட்டங்கள் அதெல்லாம் நடத்தி ஆளுங்களை சேர்த்தலாம்னு பார்க்காங்க. அவங்களுக்கு அதான் செய்ய தெரியும், அதான் செய்ய முடியும். ஆனா சிலர் வந்து ஆண்டவர்கிட்டே வெளி தெரியாம காத்து கிடந்து முழங்கால் பண்ணிட்டு ஜோமணி ஆண்டவரை திருவேத்தாங்க 4 மணி நேரம் 6 மணி நேரம் சொல்லிட்டு மணிக்கணக்காக வீட்டுல இருந்து சொன்னது யாருக்கும் தெரியாது. ஒன்னொன்னா அந்த ரூட்டு பொறுக்கிற மாதிரி ஒன்னொன்னா பொறுக்கிறாங்க. இந்த ஒன்னொன்னா பொறுக்கிறதான அந்த தானியத்தையும் கள்ளத்தனமா சாத்தான் தேடி போது என்ன செய்யறான்? முயற்சி வந்து பண்றான். பாடுபடுகிறவனுக்கு பிரயாசத்துல நான் ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நாள் கேட்கறதுதான். பேர சொல்லலாம் கேட்டு ஆண்டவர் இன்னார் நிறைய வரிசையா பேர சொல்லணும்னா 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஏன் ஆண்டவர் இவர்களும் அவ்வளவு பிரயாசப்பட்டு அவர்களால் சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்முடைய நாமத்திற்கும் மகிமை இல்லையா ஆண்டவர்? என்ன காரணம்?
என்ன காரணம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் இருக்கிறேன். ஏகப்பட்ட பேருக்கு ஜெபம் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? விடுதலையை கொடுக்கிறாரு. உங்களுக்காக அடியன் ஜெபம் இருக்கிறேன், உங்களுக்கும் விடுதலை தந்திருக்கிறாரு. இன்னும் வர வேண்டியதான ஜனங்கள் நிறைய உண்டு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வரப்போற நாட்களிலே நம்முடைய ஊழியங்களில மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுக்கு முதலாவது சபையில உங்களுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை ஊழியக்காரர்களை குறை சொல்றதில் மட்டும் அந்த அக்கறை வெளிப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவதில்லை. வருகிற ஆத்துமாக்கள் வராத பட்சத்துல அவங்களிடத்துல நீங்க பேசி அவர்கள் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்துகிறதுல அதுதான் நீங்கள் சபையின் பெயர்ல அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எந்த ஒரு விதத்திலையும் ஒரு சிறு பிள்ளை கூட வராமல் இருப்பதற்கு நாங்கள் விரும்புகிறதே கிடையாது. ஆத்துமாக்கள் ஒரு ஆத்துமாவை சேகரிக்கிறது அவ்வளவு சாமானியமான காரியம் கிடையாது. எதற்காக ஒரு தூரத்துல அவர்கள் வர்றாங்க? அவர்கள் இந்த பிரயாசத்தை பார்த்தா வர்றாங்க. வந்த உடனே ஒரே வார்த்தையில சுகமாகட்டும் சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டாங்க, சுகமாயிட்டும் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க பாஸ்டப்பட்ட பிரயாசம் ஒரு மாசமா இங்க அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டர் அவரை எப்படி விசாரிச்சாங்க, இது அவருடைய இருதயத்தை விட்டு அது ஒரு காரணம் தானே ஒழிய வேற காரணமே இல்லை. ஆனா ஏனோ அநேக இதை நினைக்காம என்ன செய்யறாங்க, போயிட்டாங்க. போகிறவங்க போனவங்க என்ன செய்ய போகட்டும், சரி. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கனிகளை நான் யாருக்காக கொடுக்கிறேன்? உமக்காக கொடுக்கிறேன். உலக பாட்ட சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அது வாசனை வீசக்கூடியதான கனி. அந்த கனி தேவனுக்காக நாம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 7:19 வாசிக்க நான் முடிக்கிறேன். மத்தேயு 7:19 நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 20 வருஷம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை உங்களோட ஜனங்களை அறியும். எப்படி அறியும்? ஜெனிகா யார் அப்படின்னு அறியணும்னா எதில் அறியணும்? கனினா என்ன? கனினா என்ன? ஆரஞ்சுபுரமா இதோட ஆப்பிள்புரமா என்னது? கனினா என்னது? அதில் தள்ள சொல்லப்பட்டிருக்கிற கனி என்ன? நல்ல கனி போடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போட. அந்த மரம் யாரு? அந்த மரம் வந்து மனுஷர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனி கொடுக்கிறதான மரம் மனுஷர்கள். அந்த மனிதன் என்ன கனியை கொடுக்கணும்னா அவன் நல்ல கனியை கொடுக்கணும். நிறைய சத்தியங்கள் இருக்கிற சமயம் போயிட்டான். எனவே வருகிற நாட்களில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அது நல்ல கனிகளை கொடுத்தால் மட்டும்தான் அது பயன்படும். இந்த கனிகளினாலே நாம வந்து ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ளலாம். இந்த கனி வந்து அது மறைந்திருக்க மாட்டாது. இன்னைக்கு சாத்தானுடைய ஜனங்களும் ஒளியினுடைய வேஷத்தை தரித்துதான் இந்த பூமியிலே இயங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரு சாத்தானுடைய வேஷத்தை தரித்திருக்கிற ஒரு நபரால் ஜெபம் பண்ண முடியும், ஆனா கனி கொடுக்க முடியாது. ஒரு நபரால் வழிவாசிக்க முடியும், ஆனா கனி கொடுக்க முடியாது. ஒரு நபரால் வந்து ஆராதனை பண்ண முடியும், ஆனா கனி கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு நபரால் ஆண்டவருக்காக கொடுக்க முடியும், ஆனா கனி கொடுக்க முடியாது. கனி கொடுத்தல் என்பது தேவனுடைய காரியம். நாம் அந்த தேவையில் நிலைத்து இருக்கும் போதுதான் கனி உண்டாகும், இல்லாமல் கனி உண்டாகாது. கனி கொடுப்பதற்கான காரியம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் வரப்போகிற நாட்களில் நாம் வந்து தியானிக்கலாம். நான் இதோடு இந்த வார்த்தையை நான் வந்து முடிக்கும்படியாக விரும்புகிறேன். வேறும் சொல்லியிருக்கிறபடி யோசேப்பு கனிதரும் செடியாக இருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் கனிதரும் செடியாக இருந்தபடினாலே ஆண்டவர் எல்லா ஜனங்கள் மத்தியிலேயும் யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். சகோதரர்கள் முன்பாக, தகப்பனார் முன்பாக, உறவுகள் முன்பாக, தேசத்து ஜனங்கள் முன்பாக இந்த யோசேப்பை ஆண்டு உயர்த்துவதற்கான எல்லா இடத்திலையும் அவர் ஒரு கனி விருட்சமாக காணப்பட்டான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக.
நம்மெல்லாம் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் ஆண்டவரே, நான் உமக்கு கனி கொடுக்க கிருபைதாருங்க. நான் ஒரு பலனற்ற திராட்சை செடியாக இருந்து எனக்கு நானே கனி கொடுக்கப்படாத ஆண்டவரே, நான் தேசத்து ஜனங்கள் மத்தியிலே, நான் எல்லா இடங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நான் ஒரு கனி விருட்சமாய் விளங்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாருங்க. இதற்கான பலனை தாருங்க, இதற்கான அபிஷேகத்தை தாருங்க, இதற்கான விசுவாசத்தை தாருங்க, இதற்கான ஐக்கியத்தை தாருங்க, இதற்கான வல்லமையை தாருங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சி மன்றாடுவோம். கர்த்தர் தாமே நமக்கு இப்படிப்பட்டதான நல்ல அனுபவங்களை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை ஆவியானவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பு கனிதரும் செடியாக இருந்தது போல நாங்கள் ஒவ்வொரு கனிதரும் செடியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உன்னை ஆண்டு கனிதரும் செடியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல கனிதரும் செடியாக இருக்க வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. நீ வேறு செய்த இடத்துல கனிதரும் செடியாக இருக்க வேண்டும். நீ சபையிலே கனிதரும் செடியாக இருக்க வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் மாதிரியான சுபாவத்தோட நபராக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை பெற்றுக் கொள்வாயானால் வரப்போகிற நாட்களிலே ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேராக உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தீங்க. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ஆளுகை அங்கீகரித்த தேவன் மறுபடியும் எங்களை ஆசீர்வதித்தீரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வராத ஜனங்களை வரநாட்கள் அழைத்து வாரும் ஆண்டவரே. கேட்ட சத்தியங்கள் நடக்கத்தக்கதான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதற்கான கர்த்தருடைய பிரசன்னமானது பரலோகத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டு இயேசுவின் நாமத்தினாலே மக்கள் கனிவிருட்சமாய் ஓங்கி வளர்ந்து அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் விளங்கு. தேவனாமே எங்களோடு கிருபை தாருங்க. சமீபத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களும் வெளிநாட்டில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஜனங்களும் உண்டு. அப்படி எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டதான அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் கொண்டு வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பொல்லாத சத்துருடைய கிரியைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, கொடிய வியாதிகளுக்கு எல்லாரும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் எப்போது போற பிரயாணம் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்காம மறுபடியும் நாம் ஒருமுறை உங்கள் சன்னிதானத்திலே கடந்து நம்முடைய நாமத்தை ஆராதிக்க கிருபையாருங்க. வருகை இருக்கிறவரை எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் நாம எங்களை வழிநடத்தி வர வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனத்தினாலே ஆமென்.